ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குடமிளகா கமலா ஆரஞ்சை வச்சு நம்ம அல்வா செஞ்சுக்கலாம். அதுக்கு குடமிளகா, கமலா ஆரஞ்சு, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ குடமிளகாவை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு வந்துட்டோம். ஆரஞ்சு கமலா ஆரஞ்சை ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு. ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ இந்த குடமிளகாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு. நம்ம குடமிளகாவை அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பாலில் கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஊற்றி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். கெட்டியாக அரைக்காதீங்க. நல்லா தண்ணி விட்டு நீத்த தண்ணி ஆட்டம் அப்படிங்க. அப்படி மசியலைன்னா நான் அதனால தான் ஆவி வெவிக்க சொல்கிறேன். வெவிச்சிட்டோன்னா நம்ம நல்லா அரைப்பட்டுரும். அப்படி வெவிக்கலைன்னா ஒன்று ரெண்டுமா முழுசாக இருக்கும். அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா அப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் டீ வடிகட்டி இல்லை வடிகட்டினால மிக்சியில் அரைச்சிட்டு டீ வடிகட்டியால் வடிகட்டுனீங்கன்னா அந்த திப்பியாக உள்ளது அந்த டீ வடிகட்டியில் திப்பியானது வந்துடும். நம்ம அடியில் ஜூஸ் ஆட்டம் இருக்கும். அதையும் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ரெண்டு டைப்பாகவும் மிக்சியில் டைரெக்டாக அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். சரியாக வேகலைன்னா, அப்படி சரியாக வெந்துருச்சுன்னா இப்படியும் செய்யலாம். இந்த குடமிளகா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா பால்லையே நல்லா சுண்டணும். அப்போ தான் அந்த குடமிளகா ஸ்மெல்லு போகும். அப்போ தான் அல்வா ஸ்மெல் அந்த குடமிளகாவில் செய்கிற டேஸ்ட்டு வராது. இது நம்ம சொன்னாதான் குடமிளகா அல்வான்னு நம்ம வாயில் சொன்னாதான் தெரியும். அவங்களா கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா அந்த குடமிளகா ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு பாலில் நல்லா குடமிளகா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நம்ம 3 குடமிளகா சின்னதாக தான் எடுத்துருக்குறோம். அதனால் இந்த அளவு சர்க்கரை போதும். இதை போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். 1 டம்ளரில் கொஞ்சமாக. நம்ம எந்த அளவுக்கு பொருள் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கணும். அளவு எடுத்துக்கோங்க. கூட அளவு குறைச்சாலும் நீங்கள் கூட்டிக்கோங்க. நல்லா கைவிட்டு விடாமல் கிளறுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவாவை போட்டுக்கலாம். ரவாவை போட்டு கைவிடாமல் கிளறுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே சுண்டி நெய் பிரிஞ்சு நெய் ஊற்றிருக்கேன். அந்த உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் வந்துருச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ரவா போட்டதோ நம்ம குடமிளகா சேர்த்ததோ நம்ம வாயால் சொன்னால் மட்டும்தான் இது பொருள் அப்படின்னு தெரியும். மற்றபடி நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க, டக்குன்னு நம்ம வீட்டில் குடமிளகா இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து செஞ்சிட்டோம்னா அவங்களாலேயே நம்ம சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம நெய் தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு பாருங்கள். இது பாருங்கள், சைடில் நான் கமலா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன்ல, என்னோடய ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை ஊற்றுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஊற்றுங்க, இல்லாட்டினா வேண்டாம். கொஞ்சமாக பாதாம் திருவி போட்டுக்கலாம். திருவி போட்டோன்னா நம்ம அடுப்புலேருந்து
இறக்கிடலாம் இந்த ஸ்டேஜில். வாங்க இப்போ சூடான சுவையான குடமிளகா அல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Like, share, and subscribe.